ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்கி டாக் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருமை பன்மை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒருத்தர் இருந்தாருன்னா அது ஒருமை, அதே 2-3 பேர் இருந்தாங்கன்னா அது பன்மை. அதுதான் இங்கே தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளூரல்னு. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும், அதாவது ஒரு பொருளை இங்கிலீஷில் சிங்குலரில் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும், அதே பொருளை ப்ளூரலில் அதாவது பன்மையில் சொல்லணுன்னா எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எ பாக்ஸ் அப்படின்னா ஒரு பெட்டி. எ பாக்ஸ் சிங்குலர், ஒரு பாக்ஸை சொல்லணுன்னா எ பாக்ஸ். அதே நிறையா பாக்ஸ் இருந்துச்சுன்னா பாக்ஸஸ். அதே ஒரு பையன், பாய், ஒரு பையன். அதே நிறையா பசங்க இருந்தாங்க அப்படின்னா பாய்ஸ். எ ப்ரஷ், அதாவது ப்ரஷ்னா டூத் ப்ரஷ், அந்த மாதிரி ப்ரஷ் சொல்லலாம், துடைப்பான்னு சொல்லுவாங்க. அது சிங்குலர், அதாவது சிங்குலரில் வந்து எ ப்ரஷ். அதே நிறையா இருந்துச்சுன்னா ப்ரஷஸ். எ பஃபல்லோ எருது, சிங்குலர், அதாவது ஒன்று மட்டும் இருந்ததுன்னா எ பஃபல்லோ, நிறையா இருந்துச்சுன்னா பஃபல்லோஸ். ஏன் ஏண்ட் அப்படின்னா ஒரு எறும்பு, கட்டெரும்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம். எறும்பு அதை வந்து சிங்கிள், ஒரு எறும்பு மட்டும் இருக்குன்னா அதுக்கு வந்து ஏன் ஆண்ட். அதே நிறையா இருந்துச்சுன்னா ஆன்ஸ். ஏன் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் மட்டும் சொல்கிறதுக்கு ஏன் ஆப்பிள், நிறையா இருக்கிற ஆப்பிளை சொல்கிறதுக்கு ஆப்பிள்ஸ். ஏன் ஆம்சேர், அதாவது ஆம்சேர், ஒரு சேரை சொல்கிறதுக்கு ஆம்சேர். அதே நிறையா இருந்துச்சுன்னா ஆம்சேர்ஸ். அதே பேபி, ஒரு சிங்கிள் பேபி இருக்குது அப்படின்னா ஏ பேபி. அதே நிறையா இருக்குன்னா பேபிஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ ஆன் அப்படின்னு வரும் முன்னாடி. ஸோ ஏன்ங்கிறது எங்கெங்கெல்லாம் வரணும்னா, ஒவ்வொரு வேர்டு வந்து முன்னாடி, அதாவது வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து AEIOU இந்த மாதிரி இதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி சிங்குலரில் நம்ம ஆன்னு யூஸ் பண்ணணும். இங்கே பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஏன் ஆப்பிள் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆப்பிள்ங்கிறது லெட்டர் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்துட்டு அந்த AEIOUவில் இருக்குது, அந்த ஏங்கிற லெட்டர் அதில் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஆன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏ சைல்டுனா குழந்த, ஒரு சைல்டை சொல்கிறதுக்கு ஏ சைல்டு. நிறையா இருந்தாங்கன்னா சில்ட்ரன். ஏ சர்ச், தேவாலயத்தை, ஒரு தேவாலயத்தை சொல்கிறது ஏ சர்ச். நிறையா இருக்குது அப்படின்னா சர்ச்சஸ். ஏ டீர், ஒரு சிங்கிள் மானை சொல்கிறதுக்கு ஏ டீர். நிறையா இருந்துச்சுன்னா டீர். அதே டாங்கினா கழுதை, ஒரு கழுதையை மட்டும் குறிப்பிடுறதுக்கு ஏ டாங்கி. நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு டாங்கீஸ். அடுத்து ஏ நோட்புக், அதே நிறையா இருந்துச்சுன்னா நோட்புக்ஸ். அண்ட் ஆக்டோபஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் ஆக்டோபஸ் அப்படிங்கிற லெட்டர் பார்த்திங்கன்னா ஓல, அந்த சென்டென்ஸ், அந்த வேர்டு பார்த்திங்கன்னா ஓல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு AEIOU அதில் வந்து அடங்குது. அதனால வந்துட்டு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ஆக்டோபஸை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஆன் ஆக்டோபஸ். அதே நிறையா இருந்துச்சுன்னா ஆக்டோபஸஸ். அதே வந்து ஆனியன், ஏன் ஆனியன், ஒரு ஆனியனை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏன் ஆனியன். நிறையா இருந்துச்சுன்னா ஆனியன்ஸ். அதே வந்து ஆஸ்ட்ரிச்ங்கிறது ஒரு பறவை, அது வந்து சிங்கிளாக இருக்கிறத சொல்கிறதுக்கு வந்து ஆன் ஆஸ்ட்ரிச். நிறையா இருந்துச்சுன்னா ஆஸ்ட்ரிச்சஸ். ஏ லில்லினா பூ, ஒரு பூ இருக்க சொல்கிறதுக்கு ஏ லில்லி. நிறையா இருந்துச்சுன்னா லில்லிஸ். ஏ மஸ்கிட்டோ, சிங்கிள் மஸ்கிட்டோவுக்கு ஏ மஸ்கிட்டோ. நிறையா இருந்துச்சுன்னா மஸ்கிட்டோஸ். அதே மாதிரி மவுஸ்னால் எலி, ஒரு சிங்கிள் எலியை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏ மவுஸ். அதே நிறையா இருந்துச்சுன்னா மைஸ். நல்லா நோட் பண்ணிங்க இந்த இடத்துல மைஸ். அதே மாதிரி மஷ்ரூம் அப்படின்னா காளான்னு அர்த்தம். ஒரு சிங்கிள் காளானை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏ மஷ்ரூம். நிறையா இருந்துச்சுன்னா மஷ்ரூம்ஸ். அடுத்து ஜக்குனா தண்ணி வைக்கிற அந்த ஜக்கு, தண்ணி ஊற்றுற ஜக்கு. ஸோ சிங்கிளாக இருக்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு ஏ ஜக். நிறையா இருந்துச்சுன்னா ஜக்ஸ். அடுத்து கங்காருங்கிறது ஒரு விலங்கு, அதை வந்து சிங்கிளாக இருக்கிறத சொல்கிறதுக்கு ஏ கன்காரு. நிறையா இருந்துச்சு அப்படின்னா கன்காரூஸ். அடுத்து கத்தியை சொல்கிறதுக்கு, ஒரு சிங்கிள் கத்தியை சொல்கிறதுக்கு ஏ நைஃப்னா கத்தி, ஒரு சிங்கிளாக இருக்க சொல்கிறதுக்கு ஏ நைஃப். அதே நிறையா இருந்துச்சு அப்படின்னா நைஃப்ஸ் அப்படின்னு மீனிங் அர்த்தம். அடுத்து வந்து எ லீஃப்னா இலை, ஒரு சிங்கிள் இலையை சொல்கிறதுக்கு எ லீஃப்.
நிறையா இருந்துச்சுன்னா லீவ்ஸ், நிறையா இலையை குறிப்பிடுறதுக்கு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து அதாவது an hour glass அப்படின்னா அந்த மணிக்கடிகாரம், அதாவது மணித்துளி, அந்த சால்ட் விழுவும் பார்த்தீங்களா, மண் வச்சுருப்பாங்க உள்ள, அது கீழே விழுவும். அந்த இதுக்கு வந்து சிங்கிளாக இருக்கிறத சொல்கிறதுக்கு an hour glass, அதே நிறையா இருந்துச்சுன்னா hour glasses. அடுத்து ஐஸ்கிரீம், சிங்கிள் ஐஸ்கிரீமை சொல்கிறதுக்கு an ஐஸ்கிரீம், நிறையா இருந்துச்சுன்னா ஐஸ்கிரீம்ஸ். அதே மாதிரி இகுவானா அப்படின்னா பார்த்தீங்கன்னா பச்சோந்தி, அது சிங்கிளாக இருக்கிறத சொல்கிறதுக்கு an இகுவானா, நிறையா இருந்துச்சுன்னா இகுவானாஸ். அடுத்து அயன் பாக்ஸ், அயன் பண்ணுற இஸ்திரி பெட்டிம்பாங்க, அது சிங்கிளாக இருக்கிறத சொல்கிறதுக்கு an அயோன், நிறைய இருக்கிறத சொல்கிறதுக்கு அயோன்ஸ். அடுத்து ஹேமர், ஹேமர் அப்படின்னா சுத்தின்னு அர்த்தம். ஸோ ஒரு சிங்கிளான ஒரு சின்ன, அதாவது சிங்கிள் ஹேமரை சொல்கிறதுக்கு ஹேமர், நிறையா இருக்கிறத சொல்கிறதுக்கு ஹேமர்ஸ். அதே மாதிரி ஹாம்ஸ்டர், ஹாம்ஸ்டர் அப்படின்னா வௌவால் கூட்டம். ஸோ அதை சிங்கிளாக சொல்கிறதுக்கு ஹாம்ஸ்டர், நிறையா இருந்துச்சுன்னா ஹாம்ஸ்ட்ரஸ். அடுத்து an herb, ஹெர்ப்னா வந்துட்டு மூலிகை இலை. ஸோ சிங்கிளாக இருக்கிற மூலிகை இலை சொல்கிறதுக்கு an herb, நிறையா இருந்துச்சுன்னா ஹெர்ப்ஸ். அதே மாதிரி ஹிப்போ, ஹிப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஹிப்போட்டமஸ், தமிழில் மீனிங் என்னன்னு தெரியலையே. ஹிப்போ அப்படின்னா நீர் யானை. அதே ஹிப்போஸ் அப்படின்னா நிறையா சொல்கிறதுக்கு ஹிப்போஸ், நிறையா நீர் யானையை சொல்கிறதுக்கு ஹிப்போஸ். அடுத்து ஃபாக்ஸ், ஃபாக்ஸ்னால் நரின்னு அர்த்தம். சிங்கிள் நரியை சொல்கிறதுக்கு ஃபாக்ஸ், நிறையா இருந்துச்சுன்னா ஃபாக்ஸஸ். அடுத்து கிராஃபி, கிராஃபி அப்படின்னா ஒரு ஒட்டகச்சிவிங்கம், அதே நிறையா ஒட்டகச்சிவிங்கத்தை சொல்கிறதுக்கு கிராஃபிஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கேர்ள், ஒரு பிள்ளைய, ஒரு பெண்ணை சொல்கிறதுக்கு கேர்ள், நிறையா பொண்ணுங்க இருந்தாங்கன்னா கேர்ள்ஸ். அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூஸ், கூஸ், கூஸ்னால் வாத்து, ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூஸ், அதே நிறையா வார்த்தை சொல்கிறதுக்கு கீஸ். அடுத்து an envelope அப்படின்னா லெட்டர் கவரு, அது சிங்கிள் லெட்டர் கவர் சொல்கிறதுக்கு an envelope, நிறையா இருந்துச்சுன்னா envelopes. ஃபிஷ், சிங்கிள் ஃபிஷ்ஷை சொல்கிறதுக்கு ஃபிஷ், நிறையா ஃபிஷ்ஷை சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஃபிஷ், அவ்வளோதான். அடுத்து ஃப்ளவர், பூவை, ஒரு ஃப்ளவரை சொல்கிறதுக்கு ஃப்ளவர், நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து காலை சொல்கிறதுக்கு ஃபூட், ஃபூட்னா கால், ஒரு காலை சொல்கிறதுக்கு ஃபூட், அதே ரெண்டு இருந்துச்சுன்னா, நிறையா இருந்துச்சுன்னா ஃபீட். அடுத்து ட்ராகன் ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை அப்படின்னா வந்துட்டு தட்டாம்பூச்சி, சிங்கிள் தட்டாம்பூச்சியை சொல்கிறதுக்கு ட்ராகன் ஃப்ளை, நிறையா இருந்துச்சுன்னா ட்ராகன் ஃப்ளைஸ். அடுத்து ட்ரெஸ்ஸு, சிங்கிள் ட்ரெஸ்ஸை சொல்கிறதுக்கு ட்ரெஸ், நிறையா இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸஸ். அடுத்து எக்கு, முட்டை, சிங்கிள் முட்டையை சொல்கிறதுக்கு an எக், நிறையா இருந்துச்சுன்னா எக்ஸ். அடுத்து ஒரு யானை, குட்டி யானை, அதாவது an எலிஃபண்ட், ஒரு சிங்கிள் யானையை சொல்கிறதுக்கு an எலிஃபண்ட், நிறையா யானையை சொல்கிறதுக்கு எலிஃபண்ட்ஸ். அடுத்து வந்து பஸ், ஒரு சிங்கிள் பஸ்ஸை சொல்கிறதுக்கு பஸ், நிறையா சொல்லணுன்னா பஸ்ஸஸ். பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளைனா பட்டாம்பூச்சி, ஒரு பட்டாம்பூச்சியை சொல்கிறதுக்கு பட்டர்ஃப்ளை, நிறையா இருக்கிறத சொல்கிறதுக்கு பட்டர்ஃப்ளைஸ். அடுத்து கால்ஃப், கால்ஃப் அப்படின்னா கன்றுக்குட்டின்னு அர்த்தம், ஒரு கன்றுக்குட்டியை சொல்கிறதுக்கு கால்ஃப், நிறையா இருந்துச்சுன்னா கால்ஸ், நிறையா கன்றுக்குட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கிலீஷில் கால்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து செரி, செரிங்கிறது ஒரு பழம், அதை வந்து ஒரு சிங்கிள் பழத்தை சொல்லணுன்னா செரி, நிறையா இருக்கிறத சொல்லணுன்னா செரிஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.